என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா.
துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீர்தானையா, பிரியமும் நீர்தானையா. பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. சொல்லுவோம் நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 24வது வசனம். இனிய சொற்கள் தேன்கூடு போல ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாகும். நிறைய பேர் இந்த வசனத்தை வாசிக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இனிமையாக பேசணுன்னா, ஒருத்தருடைய மனசு கொணாதபடி பார்த்து நம்ம பேசணும்னா தேன்கூடு மாதிரி இருக்குமா. எதற்கு தேன்கூடு மாதிரி இருக்கும்னா, அப்படி ஆத்மாவுக்கு தேன்கூடு போல மதுரமாக இருக்குமா. பார்த்தீங்களா, எலும்புகள்லாம் ஸ்ட்ராங்காகிருமா. நம்ம அன்பாக பேசணுன்னா, மனதுருக்கமாக பேசணுன்னா, அவங்க மேலே அக்கறையாக பேசினாலே அவங்க ஆத்மா ஸ்ட்ராங் ஆகுதான், அவங்க எலும்பு ஸ்ட்ராங் ஆகுதான். நிறைய பேர் எப்படி பேசுகிறாங்க, பட்டை குத்து மாதிரி பேசுகிறாங்க. ஒரு சின்ன கட்டி வந்தால் இது கேன்சர் தான், நீ பிழைக்க மாட்டேன். ஒரு பாடம் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா, ஒரு பேப்பரில் ஃபெயில் ஆகிட்டான்னா நீ உருப்பட மாட்டேன், அவ்வளோதான், உனக்கு வேலையே கிடைக்காது, நீ டிகிரி முடித்த மாதிரி தான். அப்படி மனசை உடைக்கிற மாதிரி பட்டை குத்து மாதிரி பேசுவாங்க. அன்பாக பேசுகிறதுனா நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது. யோசித்து பேசணும், நிதானமாக பேசணும். இப்படி பேசினா அவங்க மனசு புண்படும் அப்படின்னு யாருமே யோசிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்கன்னா நம்ம பக்கத்தில் இருந்து பட்டை குத்து மாதிரி குத்து நம்ம வார்த்தையால் குத்துனாங்கன்னா நம்ம சீக்கிரமாகவே செத்து போயிடுவோம். ஆனால் இந்த தேன்கூடு மாதிரி பேசுனாங்கன்னா, இனிய சொற்களால் பேசுனாங்கன்னா ஆத்மாவும் ஸ்ட்ராங்காக இருக்குமா, நம்ம எலும்பும் ஸ்ட்ராங்காக இருக்குமா, பல வருடங்கள் நம்ம சுகமாக பலமாக நம்ம வாழலாமா. எனவே அப்படிப்பட்ட இனிமையான சொற்களை உடையவர்களை மாத்திரமே நாம் நண்பர்களாய் கொள்வோம், நம்முடைய பக்கத்தில் வைப்போம். நாம் அப்படி பேசுவோம். வேறு யாராவது ஒரு மாதிரி பட்டை குத்து மாதிரி பேசினா இதெல்லாம் எனக்கு சரிப்படாது, நீ தூரப்போன்னு சொல்லுவோம். அப்பொழுது இன்பமான ஒரு வாழ்க்கை உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறியவனே பொழுதிலிருந்து மேலியவனே, குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்தி வருகிறார். நித்தமும் நமக்கு போதுமானவராக இருந்து வருகிறார். நித்தமும் நமக்கு உணவு கொடுத்து, குடிப்பதற்கு நல்ல தண்ணீர் கொடுத்து, தங்குவதற்கு நல்ல வீட்டை தந்து நம்மை அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் நன்றியோடு காணப்படுவோம். கோடை காலம் வேண்டாம், எங்களுக்கு குளிர்ச்சியான காலங்களை நீர் ஏற்படுத்தி தாரும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டோம். ஆண்டவரும் மிகுந்த கிருபையாக இறங்கி தென்மேற்கு தென்கிழக்கு பருவக்காற்றை அவர் நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். நல்ல மழை காலத்தை கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். பூமியை குளிர பண்ணியிருக்கிறார். அதற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஊழியத்திற்கு ஆஜபியுங்கள். நம்முடைய ஊழியத்தின் சார்பாய் கட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர்களும் அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருந்து வருகிறது. யார் ஆவிக்குரிய முதியோர்களிடத்தில் சேர வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ நீங்கள் தாராளமாக வரலாம். நிறைய இடங்கள் இருக்கிறது. நல்ல உணவு பரிமாறப்படுகிறது. நல்ல ஆவிக்குரிய உணவை தேவனுடைய பிள்ளைகள் தினந்தோறும் வந்து கொடுக்குறாங்க. உள்ளே அடைக்கலான் குருவி முதியோரத்துக்குள்ளே நாம் பேவர் பிளாக் ரோடு போட்டு வருகிறோம். கர்த்தர் இந்த பணிகளை எல்லாம் நிறைவேற்றி முடிக்கத்தக்கதாக நீங்கள் அதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பிரயோஜனத்திற்காக ஆதியாகமம் 4வது அதிகாரம் 9வது வசனம். ஆதியாகமம் 4:9. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றார். பார்த்தீங்களா, ஒரு பெரிய படுபாதக செயலை அங்கே காயின் செய்தான். என் சொந்த சகோதரனை அவன் கொலை செய்தான். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். ஒரு அற்பமான காரணம், அது குப்பையான ஒரு காரணம். அதுக்காக அவன்
படுகொலை செய்கின்றான் பொறாமை நிமித்தமாக. உன் காணிக்கை ஆண்டவர் ஏற்றுட்டார், ஏன் காணிக்கை ஏற்றுக்கலையா? இது ஒரு காரணமா ஐயா? இது ஒரு விஷயமா? ஆனால் இதுக்காக அவன் படுகொலை செய்தான். இந்த உலகத்தில் இன்றைக்கும் கொலை செய்பவர்கள் இப்படி தான் அற்பமான காரணங்களுக்காக தான் கொலை செய்கிறாங்க. கறி குழம்பு வச்சு கொடுத்தா அதில் உப்பு இல்லைன்னு பொண்டாட்டியை கொலை செஞ்சிடுறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஆஸ்திரேலியத்தில் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் மதுபானம் குடிச்சிட்டு வரும்போது சண்டை போட்டு ஒருத்தர் அடிக்க, இவர் பதிலுக்கு கல்லை வச்சு அடிக்க, அற்பமான காரணத்திற்காக சமீபத்தில் ஒரு கொலை நடந்தது. இன்னும் அரசியல் கட்சி போன்றவைகளுக்காக என் தலைவர் உன் தலைவர்னு சொல்லி உடனே கொலை. அற்பமான காரணங்களுக்காக மக்களை கொலை செய்ய தூண்டுகிறான் சாசானவன். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி. எனவே அற்பமான காரணங்கள் தானே என்று நாம் அதை முதலாவதாகவே விட்டுவிடுவோம். இது ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுவிடுவோம். நமக்கு கையிலே ஆண்டவர் என்ன வேலையை கொடுத்துருக்கிறாரோ அதிலே நான் கண்ணும் கருத்துமாக இருப்போம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற குடும்பம், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நட்பு, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற உறவுகள், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஊழியம், நமக்கு தந்திருக்கிற போக்குவரத்து, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற எல்லா காரியங்களிலும் நான் கண்ணும் கருத்துமாக இருப்போம். அற்பமான காரியங்களை தூக்கி தூர வீசுவோம். கோபப்படாதபடிக்கு நாம் பொறுமை காத்துக்கொள்வோம். பொறாமைப்படாதபடி எல்லா நேரங்களிலும் எல்லோரையும் நேசிக்கிற ஒரு நல்ல மனதை கர்த்தர் நமக்கு தருவாராக. இரண்டால் இந்த அற்பமான காரியங்கள் தான் பிற்பாடு மாபெரும் கொலைபாதகத்திற்கு காரணமாகி விடுகிறது, மாபெரும் தீங்கிற்கு காரணமாகி விடுகிறது. ஒரு சின்ன தீ மொத்த காட்டையும் கொளுத்தி விடுவது போல இந்த மாதிரி சின்ன சின்ன அற்பமான காரணங்கள் மிகப்பெரிய பாவங்களை செய்ய வைத்து விடுகிறது, கொலை செய்ய வைத்து விடுகிறது. இப்போ இவர் கொலை செஞ்சிட்டார். இப்போ காயின் ஒரு மிகப்பெரிய பாவத்தை இந்த பூமியிலே முதலாக செய்திருக்கிறார். இந்த பூமியிலே முதலாக இரத்தம் சிந்தப்பட்டு விட்டது. ஆண்டவர் பார்த்து வேதனைப்பட்டுட்டு அவன்கிட்ட கேட்குறாரு, எப்பா உன்னுடைய சகோதரனை எங்கே, ஆபேலை எங்கே? கொலை செய்தவன்ட்டு ஆண்டவர் கேட்குறார். அவருக்கு நல்லா தெரியும் தான் கொலை செஞ்சிருக்கிறான்னு சொல்லிட்டு. இருப்பினும் அவனிடத்தில் கேட்கின்றார், இவன் மனம் வருந்திருக்கிறானா, தான் செய்த செயலை நினைத்து மிகவும் பாரப்பட்டிருக்கிறானா, அந்த குற்ற உணர்ச்சி அவனுக்குள்ளே இருக்கிறதா? ஐயோ தவறு செய்து விட்டேனுங்கிற குற்ற உணர்ச்சி அவனுக்கு இருக்கிறதா? இல்லையென்றால் அதை மறைக்க அவன் முயற்சிக்கிறானா, திமிர் பிடித்தவனா இருக்கிறானா என்று இதயங்களை ஆராயிற கர்த்தர் அவனுடைய இருதயத்தையும் எப்படி இருக்கிறது என்று ஆராயும்படியாக உன் சகோதரன் எங்கே என்று கேட்கின்றார். நம்முடைய உள்ளத்தையும் அவர் ஆராய்கின்றார். நான் ஒரு தவறு செய்து விட்டு அதை நினைத்து நாம் வருத்தப்படுவோம் என்றால், ஃபீல் பண்ணுவோம் என்றால், ஆண்டவர் ஒருவேளை நமக்கு மனம் இறங்குவார், நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுவார். தவறு செய்த பிறகு கூட கொஞ்சம் கூட அந்த உணர்ச்சியே இல்லாதபடி, கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாதபடிக்கு நான் என்ன செஞ்சிட்டேன், நான் என்ன சொல்லிட்டேன் என்று நாம் அதை குறித்தே ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்னஸே நமக்கு இல்லாமல் இருக்குன்னா ஆண்டோடைய கோபம் நம்ம மீது மூலம் என்பதை மறந்துவிடக்கூடாது. எல்லாரும் தவறு செய்கிறாங்க, அதில் ஒரு கூட்டம் வருந்தது, இப்படி செஞ்சிட்டேனே, இப்படி பேசிட்டேனே, இப்படி நடந்துக்கிட்டேனேன்னு. இன்னொரு கூட்டம் நான் என்ன தப்பு செஞ்சிட்டேன், இது என்ன ஊரில் உலகத்தில் நடக்காதா என்று சொல்லி அங்கே அதை குறித்து வருத்தப்படுவதே இல்லை. இதைத்தான் இந்த பூமியிலே நாம் காண்கின்றோம். எனவே ஆண்டவர் அதை பார்க்கிறார். ஒரு மனிதன் தவறு செய்யும் பொழுது அதை பார்க்கிறார். அவன் வருத்தப்படுவான் என்றால் எப்படியும் அவனுக்கு ஆண்டவர் மனம் இறங்குவார், ஒருவேளை பாவமன்னிப்பை கூட கொடுப்பார். ஆனால் இன்னொரு கூட்டம் நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு இரக்கம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆண்டவர் கூப்பிட்டு கேட்குறார், கொலை செஞ்சவன்ட்டு கேட்குறாரு, எப்பா உன்னுடைய சகோதரன் எங்கே, ஆபேல் எங்கே? உடனே அவன் என்ன சொன்னான் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியோ என்ன, எனக்கு தெரியாது. எனக்கு ஏன் தெரியும் அவன் எங்கே போனானோ? நான் என்ன அவனுக்கு வாட்ச்மேனா? எவ்வளவு ஒரு கேஷுவலாக கேட்குறான், எவ்வளவு திமிர்த்தனத்தோடு அவன் கேட்கிறான். ஆண்டவர்கிட்டே அவன் பதில் பேசுகிறான், எதிர்த்து பேசுகிறான். தன்னை படைத்த ஆண்டவருக்கு இந்த சம்பவம் தெரியாதா? அவரையே ஏமாற்ற நினைக்கின்றான். கொஞ்சம் கூட ஒரு தவறு செய்து விட்டோமே என்று அவன் வருத்தப்படவே இல்லை. அவன் கொலை செஞ்சதை விட இதுதான் பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுவே பெரிய பாவம். அதை விட பெரிய பாவம் ஆண்டவர் என்கொயர் பண்ணும்போது அவன் எங்கே போனான் எனக்கு என்ன தெரியும், நான் என்ன அவனுக்கு காவலாளியாக கொழுப்புத்தனமான இல்லை என்றால் திமிர்த்தனமான ஒரு பேச்சையும் வாயிலிருந்து வருவதை பார்க்கிறோம். இதயத்தின் நிறைவினாலே வாய் பேசுகிறது. ஒரு மனிதன் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் அவன் மனசில் எப்படி எண்ணங்கள் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் வாயில் வார்த்தைகள் வெளிப்படும். நல்லவங்களாக இருப்பாங்கன்னா நல்ல வார்த்தைகள் வெளிப்படும், மோசமானவங்களாக இருந்தாங்கன்னா கெட்ட வார்த்தைகள் வெளிப்படும்.
பயங்கரமான வார்த்தைகள் வெளிப்படும். இவனுக்கு அந்த மோசமான எண்ணங்களும் மோசமான ஸ்வாவும் உனக்குள்ளே இருந்ததுனால அது அப்படி வெளிப்படுது. நான் என்ன உனக்கு என்ன வாட்ச்மேனா? எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை அவன் அங்கே பயன்படுத்துகிறான். யாரிடத்துல பேசுகிறான்? ஆண்டவரிடத்துல பேசுகிறான். சில நேரங்களில் காலையில் வேலை பார்க்கும்போது பசங்க வம்பு பண்ணுவான். காலேஜில் படித்தாலே வம்பு தான் பண்ணுவான்னு வைங்களேன். பிறகு அவன் திறந்துக்கிறான். ஒரு சமயம் பிரின்ஸிபால்கிட்ட பேசும்போது ஒருத்தன் ஏற்று பேசிட்டான். நான் கேட்டேன், டே நீ யார்கிட்ட பேசுகிற தெரியுமா? காலேஜ் பிரின்ஸிபால்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது பிரின்ஸிபால் என்றால் ஒரு பெரியவர், நீ ஒரு சாதாரண மாணவர், இப்படி ஏற்று பேசலாமடா அப்படின்னு சொல்லி அது அர்த்தம். அதே மாதிரி ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், அவர்கிட்ட பேசுகிற முறையா இது? நான் என்ன வாட்ச்மேனா என்றால் எவ்வளோ ஒரு கொழுப்புத்தனமான ஒரு வேதனைப்படுத்துகிற குத்தி பேசுகிற ஒரு பேச்சு. இப்படி பேசலாமா ஆண்டவர்கிட்ட? யார்கிட்ட எப்படி பேசணும்னு ஒரு முறை இருக்குங்கய்யா. அம்மா, ஐயா, தம்பி, தங்கச்சி, நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்கிறத உணர்ந்து பேசணும். நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியர்கிட்ட மரியாதையாக பேசணும். பெரியவங்க, வயசானவங்க, வயசுக்கு மரியாதை கொடுக்கணும். நமக்கு வேலை தர்றவங்க, நம்ம சாப்பாடு தர்றவங்க, நம்மளை ஹெல்ப் பண்ணுறவங்கள கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வச்சு நம்ம மரியாதை செய்யணும். நம்ம எல்லார்ட்டையும் நான் ஒரே மாதிரி தான் பேசுவேன், நான் என் ஸ்டைலை எப்படி தான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த இடத்திலே நாம் காண்கின்றோம். இங்கே கொலை செய்த அந்த காயின், நான் என்ன காவலாளியோ என்று கேட்டு ஆண்டவரை சிறுமைப்படுத்துவதையும், தான் செய்த கொலையை குறித்து சிறிதளவு கூட அவன் குற்ற உணர்வு அடையாதபடி இருப்பதையும் காண்கின்றோம். நம்ம வாழ்க்கையில் எப்படி வாழக்கூடாது என்பதை இந்த காயின் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றான். எப்படி பேசக்கூடாது என்பதை காயின் சொல்லிக் கொடுக்கின்றான். அவன் எவ்வளவு கேடுகட்டவன் என்பதை இந்த வசனம், இந்த வார்த்தை அவனை காட்டி கொடுக்கின்றது. அப்பொழுது ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. எப்பா நீ என்ன பண்ண? உன் சகோதரனுடைய அது சத்தம் என்னை கூப்பிடுதுப்பா. இது என்னை மிகவும் தொடுகிற ஒரு வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு, அவன் ரத்தத்துடைய சத்தம் என்னை கூப்பிடுது. இவன் கொலை செய்கிறான், அடித்து கொலை செய்கிறான். உடனே ரத்தம் தன்னை படைத்த ஆண்டவர் நோக்கி கூப்பிடுது. நான் ஒரு பாவம் செய்யலை, என்னை அடித்து கொண்டுட்டாயா, அந்த ரத்தம் கூப்பிடுதான். மனிதனுக்குள்ளாக இருக்கிற ரத்தத்திற்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை இந்த சம்பவம் தெளிவாக நமக்கு காண்பிக்கின்றது. நிலந்த பூமியிலே தண்ணீர், ரத்தம் ரெண்டு தான் பயங்கர வல்லமை உடையது என்று வார்த்தை சொல்கிறது. தண்ணீரை எடுத்து இயேசுவின் ரத்தம் என்று சொல்லி நினைத்து வீட்டுக்குள்ளே தெளிக்கிற பொழுது சாசாலை உள்ள வர முடிவதில்லை. அந்த காலத்தில் நிலைக்கால சட்டத்தில் ஆட்டுக்குட்டியின் பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தத்தை பூசினாங்க. சங்கார தூதனால வர முடியல, மரணம் வர முடியல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இப்பொழுது பூமியிலிருந்து கூப்பிடுகிறது. சாதாரண ஒரு ஆபேலுடைய ரத்தமே கூப்பிடும்னா, இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காக உங்களுக்காக சிந்தப்பட்டது. பாவமில்லாத ஆட்டுக்குட்டியாகிய பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த பூமியில் சிந்திக்கொண்டே இருந்தது, எனக்காக உங்களுக்காக. அது ரத்தம் இன்னைக்கும் நமக்காக கூப்பிடுது. ஆபேல் ரத்தம் அவனுக்காக கூப்பிடுச்சு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காக உங்களுக்காக கூப்பிடுகிறது. ஐயோ, அவனுக்கு வியாதியை தாங்க முடியல, என் பிள்ளைக்கு இந்த கேன்சர் வியாதியை தாங்க முடியல, இந்த முதுகு வலியை தாங்க முடியல, ஐயோ இந்த கை வலியை கால் வலியை தாங்க முடியல என்று சொல்லி அந்த ரத்தம் கூப்பிடுகிறது, இயேசுவின் ரத்தம் கூப்பிடுகிறது. பிரியத்துக்குரியவர்கள், ரத்தத்திற்கு கூப்பிடுகிற ஒரு வல்லமை உண்டு என்பதை ஆண்டவர் இங்கே அவர் சொல்லுகிறார். அவன் ரத்தத்தின் சத்தம் என்னை கூப்பிடுது, ஆண்டவரே ஆண்டவரே கூப்பிடுதுப்பா. நீ அவனை என்ன பண்ணப்பா? அவனை கொலை செஞ்சிட்டியா? அவன் சத்தம் ரத்தம் கூப்பிடுது, என்னை கூப்பிடுதேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரா? பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவருடைய ரத்தம் இன்றைக்கும், இயேசுவின் ரத்தம் இன்றைக்கும் கூப்பிடுகிறது. நமக்காக அது பரிந்து பேசுகிறது. நமக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக, நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாக, நம்மை வாழ வைக்கும்படியாக, நம்மை ஆபத்திலிருந்து மரண கண்ணிகளிலிருந்து நம்மை தப்புவிக்கும்படியாக அந்த இயேசுவின் ரத்தம் கூப்பிடுகிறது என்பதை மறந்து போகக்கூடாது. எனவே பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவருடைய ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். சகலருக்கு மருந்து இயேசுவின் ரத்தம். சகல மன குழப்பங்கள், மன உளைச்சல்கள், சகல போராட்டங்களுக்கும் மருந்து, சகல வறுமையை மாற்றுகிற மருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஒவ்வொரு நாளும் நாம் சொல்ல வேண்டும், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி. எப்பொழுதெல்லாம் பயம் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் சாத்தான் பயமுறுத்துறானோ, அப்பொழுது இந்த இயேசுவின் ரத்தத்தை சொல்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். இயேசுவின் ரத்தம் தான் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றுக்கண்ணாக இருக்கிறது. ஆபேல் ரத்தத்துக்கு கூடுவதற்கு வல்லமை இருக்கும் என்றால், தூய தெய்வமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு
எத்தனை கோடி மடங்கு அதிகமான வல்லமை இருக்கும். இயேசுவின் ரத்தத்தினால நம்ம ஜெயம் பெறுவோம். ஒவ்வொரு நாளும் சிலுவையை தியானிப்போம். இயேசு நமக்காகப்பட்ட பாடுகளை தியானிப்போம். ஆராய் ஓடுகிற அந்த பரிசுத்த இரத்தத்தை நாம் தியானிப்போம். அப்பொழுது எந்த வியாதியும் தொட முடியாது, எந்த சாத்தானும் தொட முடியாது. மரண படுக்கையிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மகனை இயேசுவின் இரத்தத்தை தியானிச்சு பாருங்க. எல்லா வியாதிகளும் உங்களை விட்டு உடனடியாக ஓடி போய்விடும். பார்த்தீங்களா, அங்கே அவர் சொல்லுகிறார், இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக்கொள்ள தன் வாய் திறந்து இந்த பூமியில் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும்போது தன் பலனை உனக்கு கூடாது, இனி உனக்கு கூடாது. நீ பூமியின் நிலையற்று அலைகிறவனாக இருப்பாய். சாபம், கொலை செய்தபடினாலே சாபம். அந்த ரத்தம் கூப்பிட்ட உடனே சிந்தின ரத்தத்துக்கு தண்டனையா, கொலைக்கு தண்டனையா? நீ அலைந்து திரிவாய், உனக்கு இந்த பூமி பலனை தராது, நீ எடுக்கிற முயற்சியெல்லாம் வீணா போயிரு. சாபத்தை ஆண்டு கொடுக்கின்றார். ஏன் இந்த சாபம்? கொலை செய்யாமல் இருந்திருந்தால் இதெல்லாம் தேவையா? இருந்திருக்கலாம் இல்லையா? அற்ப காரணத்துக்காக கொலை பண்ணலாமா? பிரித்துக்குரியர், ஒரு பாவம் அதற்கு சாபத்தை கொண்டு வருகிறது என்பதை ஆதியாகமங்களிலே நாம் வாசிக்கிறோம். Even from the Genesis we come to know that a sin is followed by a curse. ஒரு பாவம் ஒன்று பண்ணால் சாபம்னு ஒன்று வராமல் போகாது. எனவே நாம் எந்த பாவத்தை செய்திருந்தாலும் மனமுடைந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவண்டை வருவோம். ஆண்டவர் என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி நான் கேட்பேன். என் பாவத்தை மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவர்கள் கேட்போம். நாம் மனம் உடைந்து மன்னிப்பு கேட்போம் என்றால், நாம் செய்த பாவத்துக்காக வருத்தப்படுவோம் என்றால், எப்பேற்பட்ட பாவத்தை கடந்த காலத்தில் செய்திருந்தால், கொலை குற்றத்தை செய்திருந்தாலும் கூட ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், வியாதிகளை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், நமக்கு புது வாழ்வு தரும். எனவே நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். இயேசு உங்களுக்கு சாதகமான ஒரு தெய்வமாக இருக்கின்றார். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காயின் ஆபேல் கதையிலேருந்து நம்ம நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். யாரை பற்றி கேட்டால் அவன் எப்படி இருக்கானா, என்ன அவனுக்கு வாட்ச்மேனா? நாம் நிறைய இடங்களை சொல்கிறோம், ஏன் உன் ஃப்ரெண்டு எப்படி இருக்கான், ஏன் கூட்டத்துக்கு வரணும், அவனுக்கு நான் வாட்ச்மேனா? அவன் கிட்ட போனால் எனக்கு என்ன தெரியும்? பிறரை குறித்து அக்கறை கிடையாது, நிறையவே இருக்குது. ஆத்ம பாரமே கிடையாது. கூட படித்தானே, கூட ஊழியத்துக்கு வந்தானே, அவன் எங்கே போனான், அவனுக்கு நான் வாட்ச்மேனா? நிறைய பேர் சொல்கிறது நம்ம பார்க்குறோம் இல்லையா? இல்லை இல்லை, அப்படி யாரையுமே சொல்லணும். தெரியல, ஆண்டவர் நல்லா வச்சுருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவரை போய் பார்ப்போன்னே, ஒரு காலத்தில் மட்டும் படித்தான் இல்லையா, ஒரு காலத்தில் மட்டும் பேசினான் இல்லையா என்று நாம் அக்கறை உள்ளவர்களாய் பொறுப்பேற்று பேச வேண்டாம். பொறுப்புள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம். அப்பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.